எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் கேரியர் சர்டிஃபிகேஷன், அதாவது 6 மாதத்தில் நீங்கள் படிச்சுட்டு உங்களை ஒரு சிறந்த திறமையான ஆளுங்களாக மாற்றிட்டு, அதாவது நீங்கள் இதுக்கு ஒரு முன்னறிவு எதுவுமே தேவையில்லை, முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இது இருக்கணும், இந்த இது நான் படிச்சிருக்கணும் தேவையில்லை. 12th முடிச்சிருந்தாலே போதும். நான் 10th பசங்கள்லேயும் கொஞ்சம் டேலண்டடான பசங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் 10th பசங்கங்கிறது கொஞ்சம் சின்ன வயசுங்கிற மாதிரி தோணுது, அதனால் வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் 12th வரைக்கும் நீட்டாக படிச்சுட்டு ஒரு வேளை படிச்சிருந்தீங்க, ஆல்ரெடி எக்ஸாம்லாம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணுன்னே தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க. ஸோ 12th முடித்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐடி முடித்தவங்களாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி டிப்ளமோ முடித்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். பிகாஸ் இங்கிலீஷில் தான் கோர்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் சொல்லித்தரக்கூடியதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். எல்லாமே பிகினர் லெவல்லேருந்து உங்களை ஒரு வேலைக்கு போகக்கூடிய ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் தான் இது. அதாவது 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் 0 to ஹீரோங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் செலவு பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் கோர்சராங்கிற ஒரு .com கூட தான் சேர்ந்து பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோர்சரா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மாதத்துக்கு 1100 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 6 மாதத்துக்குள்ளே இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 சம்திங்கில் உங்களுக்கு பணம் முடியும். ஒருவேளை 2 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் 2000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். அண்ட் இந்த கோர்ஸுகளை எப்படி ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ணுங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பிகாஸ் ஃபினான்ஷியல் எய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அப்ளை பண்ணி ஒரு 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக படிக்கவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஒரு காலேஜ் பசங்களாக இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் மெயில் ஐடின்னு காலேஜ்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியை வச்சு லிங்க் பண்ணிட்டாலோ இல்லை அந்த ஐடியை வச்சு லாகின் பண்ணி புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டாலோ நீங்கள் இதில் ஒரு கோர்ஸை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அப்சல்யூட்லி ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகப்போ இன்னும் ஒரே நேரத்தில் 2 கோர்ஸ் படிக்குங்கிறது வேண்டாத வேலை தான். அதனால் வாங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வேலை சலன்னு பேசாமல், இது தாங்க ஐடி சப்போர்ட் கோர்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். இது தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஏன் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸோட ஸ்கோப் பயங்கரமாக இருக்குது. யூஎஸ்லேயும் சரி, இன்னும் இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம், இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க டேட்டா அனலிட்டிக்ஸில் வேலை பார்ப்பாங்க. பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. பார்த்தா தெரியுதா இங்கே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க? $67,000, கிட்டத்தட்ட $68,000. $68,000ன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய கணக்குக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் வரும். அப்போ மாதம் நீங்கள் 4.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படி? வெறும் 6 மாதத்தில் ஏதோ ஒரு பிகினர் லெவல்லேருந்து சொல்லிக் கொடுக்குற கோர்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து படிக்கலை, தரமட்டத்திலேருந்து ஹை எண்டு வரைக்கும் சொல்லிக் கொடுக்காங்க. அண்ட் கோர்ஸோட டிமாண்டை பாருங்கள், 3,37,000 கோர்ஸ், அதாவது ஜாப் இன்னும் ஓப்பனில் இருக்குது. எல்லாமே யூஎஸில் சொல்கிறாங்க இது. ஸோ யூஎஸ்லேயே ஓப்பனில் இருக்குன்னா அப்போ இந்தியாவிலையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஎஸ் போய் தான் ஒர்க் பண்ணணும் கிடையாது, ரிமோட்டாகவும் ஒர்க் பண்ணலாம், வீட்டில் இருந்து கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் மெயின்லி இப்படி ஒரு கோர்ஸ்குள்ளே மாறினதுக்கு காரணம், நான் படிச்சிருக்கிறது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். பட் இதுக்கெல்லாம் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போக வேண்டியது வரும். பட் இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் கைக்குள்ளே வித்தைகளை வச்சுருந்தா நம்ம எங்கே இருந்தாலும் சம்பாதிக்கலாம். அதுதான் அந்த மாதிரி கோர்ஸ் தான் இது. எனக்கு ஒரு அங்கிள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களும் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ். அவங்க ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சுட்டு பண்ணுறாங்க. பட் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட கிட்டத்தட்ட என் டிப்ளமோ பண்ணுறதுக்கு 6 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டேன். பட் 12th படிக்கிற பசங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கரியர் பாத்தில் எதுவுமே செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க, சும்மா தானே வீட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன். சும்மா இருக்குன்னு சொன்னால் சாரி மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இது டேரெக்டாக உங்களுக்கு coursera.comக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். எப்படி இதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாங்கிறத காமிக்கேன். நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்துருக்கிறதுனால இதை பற்றி சொல்கிறேன். நான் வீக் 5, அதாவது 5 வாரத்துக்கு கொடுத்துருந்த இதை ஒரு நாளைக்கு நான் உட்காந்து 10 மணிலேருந்து 12 மணி நேரம் வச்சு 10 மணி நேரம்னே வச்சுக்கலாமே. அதில் நான் ஒரு 8 மணி நேரம் படிச்சிருந்தேன்னா, சாப்பிட்றதெல்லாம் போக, சாப்பிட்ற டைம், குளிக்கிற டைம் அதெல்லாம் போக ஒரு 8 மணி நேரம் படிச்சிருக்கேன். அப்போ 3 நாளில் 5 வாரத்துக்கு கூடிய, அதாவது இந்த கோர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 8 மாடியூலாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 8 கோர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது
1 2 3 4 டேட்டா ஒவ்வொன்றையும், அதாவது ஆர் ப்ரோக்ராமிங் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பைத்தான் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் இவங்க அந்த ஆர் யூஸ் பண்ணுறாங்க. அது இன்னும் எஃபிஷியன்ஸாக இருக்கும் போல். பிகாஸ் பைத்தான் வந்து கெர்னல் வந்து ஸ்லோவாக இருக்கும், அப்பப்போ வந்து வீக் ஆகி போயிடும். ஸோ ஆர் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த ஃபவுண்டேஷன் டேட்டா எவ்ரிவேர் இந்த கோர்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நான் வந்துட்டு அவ்வளோ இது மொத்த இதுலேயும் ஒரு வாரத்தில், அதாவது 5 வாரத்துக்குள்ளே படிக்க வேண்டியதை நான் வந்துட்டு இதை மொத்த கோர்ஸையும் நான் ஃப்ரீயாக 3 நாளில் நான் படித்து முடிச்சிட்டேன். அண்டு எனக்கு கொஞ்சம் வாய் குளருது, ஏன்னா ஃப்ரீயாக டக்குன்னு சொல்ல வரேன். அதாவது உங்களுக்கு அதான முக்கியம். கண்டிப்பாக செலவு பண்ணால், அதாவது ஆக்சிஜன் வந்து முன்னாடி வந்து ஃப்ரீயாக நாட்டில் கிடைக்கும் போது நம்ம எதுவும் வாங்கலை. இப்போ காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம அதுக்கு அழிகிறோம். ஒரு இதுக்கு வந்து விலை மதிப்பு வந்த பிறகு வந்து நம்ம வந்து அலைந்து போயிடலாம். ஃப்ரீயாக கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டாமா? ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள். இது தாங்க நான் சொன்ன வந்து உங்களால் பணம் கட்ட முடியல அப்படின்னா ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள் பண்ணிக்கலாம். கண்டினியூ டு த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு, இது வந்துட்டு சில இதை வந்து நீங்கள் யார் என்னன்னு கூட கேட்காது. சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். என்ன கொடுக்கணுன்னா அந்த அப்படியே எழுதுங்க, ஐ அக்ரி டு த. அதுக்கப்புறம் என்ன நம்மக்கிட்ட சில கொஸ்டின் கேட்கும். எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டுங்க, உங்களால் எவ்வளோ சம்பளம் தர முடியும், எவ்வளோ இன்கம், நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம, அண்டு இத்தனை மந்த்து நீங்கள் கட்டலாம், 0 தான். எதுக்காக இந்த ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்க, என்ன காரணம், எதுக்காக, இதுக்கான ஆன்சர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். எப்படி எழுதணும், 150 வேர்ட்ஸுக்கு மேலே எழுதணும். எப்படி இந்த கோர்ஸை எடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை கிழிச்சிட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு இவங்க வந்துட்டு இந்த ஒரு வேளை இந்த உங்களுக்கு நாங்கள் லோன் மாதிரி தந்தால் நீங்கள் மாதம் எங்களால் அடைக்க முடியுமா சின்ன இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேண்டான்னு சொல்லிடுங்க. அண்டு எதுக்கு உங்களால் வந்து இஎம்ஐ கூட கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான காரணத்தையும் கீழே உங்களுக்கு தரேன். இதுதான் ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணுறது. ஓகே, இதிலேருந்து வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ஸ்டூடெண்ட் இல்லாட்டினா மெயில் ஐடியோ இல்லை யூனிவர்சிட்டி மெயில் ஐடியோ வச்சுருந்தீங்கன்னா, அதாவது மெயிலில் வந்து பர்சனல் எஜுகேஷன் மெயில் அண்டு பிஸ்னஸ் மெயில்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட் மெயிலுங்கிறது போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும். இது வந்துட்டு எப்படி எடுக்கணும்னா, நான் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் வந்துட்டு லாக் அவுட் பண்ணால் முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்டு, அதாவது நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் எப்படி ஃப்ரீயாக எடுத்தேன் பாருங்கள். இன்வைட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கோர்ஸரா. அப்போது இதை வந்துட்டு நம்ம ஒன் டைம் லாக் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி காமிக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த இடத்த நம்ம வந்து அதாவது லாகின்ங்கிற இடத்துக்கு வரும்போது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அது தொட்டிங்கன்னா முடிஞ்சிடும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எப்படி ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். இந்த லாகின் கேட்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் உங்கள் ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மெயிலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது என்னென்னா, இது வந்துட்டு என்னோடய வந்து டோக்கன் நம்பர் அண்டு இது தான் எங்களோட காலேஜில் கொடுத்து எங்களோட மெயில் ஐடி. ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் மெயில் ஐடியாக கன்சிடர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸை வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு கோர்ஸை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோயல். பாய்.